கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 22வது வசனம். மத்தேயு 11:22, மேத்யூ 11:22. நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? உங்ககிட்ட செய்யப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் எந்த பட்டணம்? கோரசேன், பெத்சாய்தா, ரெண்டும் கலிலேயா கடலுக்கு இந்த பக்கத்தில் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பட்டணங்கள். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தலைமையிடமாக கொண்டு ஊழியம் செய்த கப்பர்நாகும் பட்டணத்துக்கு மிக அருகாமையில் உள்ள பட்டணங்கள். அங்கு செய்யப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள், அநேகமான காரியங்கள். இதெல்லாம் என்ன? தீருவுக்கும் சீதோனுக்கும், அதாவது இது எதிரிகளுடைய பகுதி என்று சொல்லக்கூடிய லெபனான் தேசத்தில், லீபனோன் என்று சொல்லக்கூடிய அந்த தேசத்தில் உள்ளது. இஸ்ரவேல் மக்கள் என்ன நினைச்சாங்க? நாங்கள்லாம் கர்த்தருடைய மக்கள், நாங்கள்லாம் பரிசுத்தவான்கள், நாங்கள்லாம் ஆண்டவரை தெரிஞ்சவங்க, எங்களுடைய தேவன் என்று சொல்லி எங்களுக்கு தான் உடன்படிக்கை, எங்களுக்கு தான் ஆராதனை, எங்ககிட்ட தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தம், எங்களுக்கு தான் பலியிடுகிற முறை அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் மேன்மையான மக்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவங்க என்ன செய்ய தவறிட்டாங்க? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள தவறிட்டாங்க. அதனால் இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உங்கள் மத்தியில் செய்யப்பட்ட அதிசயங்கள், அற்புதங்கள் அங்கே செய்திருந்தால் அவர்கள் மனம் திருப்பியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் மத்தியில் இவ்வளவு அற்புதங்கள், அதிசயங்கள் செய்யப்பட்டும் நீங்கள் மனம் திரும்பாதனால நியாய தீர்ப்பு நாளில் யாருக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும்? யாருக்கு அதிகமாக வெளிப்படுத்தப்பட்டதோ அவங்களுக்கு அதிகமான தண்டனை கிடைக்கும். அப்போ அவங்க சொல்லும்போது என்ன? இப்போ ஒரு நிமிஷம் நீங்கள் இஸ்ரவேல் தேச மக்கத்தில் வாழக்கூடிய ஒரு யூதனாக இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? தீரு சீதோன் அவங்க கர்த்தரால் நியாயம் தீர்க்கப்படுவாங்க நாங்கள் நினச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு லெகுவான நியாய தீர்ப்பு, எங்களுக்கு கடினமான நியாய தீர்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏன்னா இது ஏற்கனவே மத்தேயு 10வது அதிகாரத்தில் தன்னுடைய சீஷர்களை அனுப்பும்போது சீஷர்கள்ட்ட சொல்கிறார், நீங்கள் போங்க, நீங்கள் ஏன் நாமத்து நிமித்தம் போகிறீங்க, உங்களை ஏற்றுக்கொண்டா என்னை ஏற்றுக்கொண்டாங்க, உங்களை நிராகரித்தாங்கன்னா என்னையும் நிராகரித்தாங்கன்னு சொல்லிட்டு 15வது வசனம் சொல்லும் என்ன சொல்கிறாரு? நியாய தீர்ப்பு நாளிலே அந்த பட்டணத்திற்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் கொமோரா நாட்டிற்கு நேரிடுவது லகுவாய் இருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி? சோதோம் கொமோரா மாதிரி ஒரு மோசமான பட்டணமே கிடையாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அதே மாதிரி தான் தீரு சீதோன் எதிரிகளுடைய பட்டணம், அவங்களுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு கொடுமையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்லை. ஆனால் உங்களுக்கு தேவன் யார், தேவனுடைய குமாரன் யார் என்பதை தேவனுடைய வார்த்தையிலும் தேவனுடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உங்களுக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த பரம ஈவை ருசித்து பார்த்துருக்கீங்க. அப்படி இருந்தும் நீங்கள் மனம் திரும்பலைன்னா உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை எப்படி இருக்கும்? எதிரிகளுக்கு வரக்கூடிய தண்டனையை விட கடினமாக இருக்கும். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம நிறைய பேர் என்னன்னா, கிறிஸ்தவர் என்று சொல்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க? அண்ணே, நான் ஒன்றும் பெருசாக நான் யாருக்கு எதுவும் பண்ணுறதில்ல, நான் யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல, நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் சபைக்கு போகிறேன், எனக்கு பரலோகம் போக போகிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி இருக்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறதாய் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க அது உங்களை என்ன கர்த்தரிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாகவும் கர்த்தருக்கு ஏற்ற பாத்திரமாகவும் மாற்றணும். ஆனால் நீங்கள் கேட்டுட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா என்ன? உங்களுக்கு அநேக கடினமான தண்டனை உண்டாகும். இதைத்தான் கர்த்தருங்க சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாத போது உங்களுக்கு வரக்கூடிய தண்டனை நீங்கள் சொல்லலாம், எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வசனங்களை கேட்டு தேவனுடைய ஞானத்தை பெற்று தேவனுடைய கிருபை வரங்களை ருசித்து பார்த்து விட்டு அவருடைய பரிசுத்த ஆவியையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் அவருக்கு உகந்த பாத்திரமாய் நடக்காத போது நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவது. ஏன்னா கர்த்தரை நிராகரிக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். அப்போ அவங்களுக்கு அநேக அடிகள் உண்டாகுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? தீருவுக்கும் செய்வதனுக்கும் நடைபெறுவது ரொம்ப லகுவாக இருக்கும். அப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோமா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா?
ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, எங்கே உங்களால் கீழ்ப்படியாமல் எங்கே விட்டுட்டீங்களோ நீங்கள் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே என்னை மன்னியுங்க, எனக்கு ஒரு புது கிருபையை கொடுங்க, அதன் மூலமாய் நான் உமக்கு உகந்த பாத்திரமாய் நீங்கள் விரும்புவது போல நான் அந்த பூமியில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க, உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும் எப்போதும் இருக்கட்டும்னு சொல்லி கர்த்தர்கிட்ட கேட்டு அந்த கிருபையில் பலப்பட்டு கர்த்தருக்கென்று வாழ நம்ம ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இது அந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வாழ்வதற்கேற்ற ஒரு கிருபை வரங்களை எங்கள் தேவன் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுகிறோம். அப்போது இவருடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் உமக்கு உகந்ததாய் உமக்கு பிரியமுள்ளதாய் இருக்கும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.